வணக்கம் சாதனை பெண்கள் சிஐடி வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இது வரைக்கும் நான் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ரோஷே ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதை ஆல்ரெடி உங்களோட ஸ்டிச் பண்ண பிளவுசஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக, அதாவது ஒரு புது புடவையாக நீங்கள் மாற்றலாம். எல்லா ஓல்டு சாரீஸுமே நீங்கள் நியூ சாரீஸாக மாற்றலாம். தேவையான மெட்டீரியல் என்னென்னு நம்ம பார்க்கலாங்களா? இது கோன் த்ரெட்டுன்னே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதாவது ஏன் இந்த கோன் த்ரெட் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போதைக்கு உங்ககிட்ட வீட்டில் இருக்க மெட்டீரியலையே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உள்ளன் நீடில் தான், அதிலே கொஞ்சம் மெலிசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த த்ரெட்டுக்கு ஏற்ற நூல் இருக்கணும். இதை கட் பண்ணுறதுக்காக சிசர் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூலை கொஞ்சம் கிரிப்னஸ்க்காக சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இந்த எண்டை இந்த விரலில் பிடிச்சுக்கோங்க. அதாவது உங்களோட லெஃப்ட்லேயே எல்லாமே பண்ணியிருக்கேன். ரைட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை இப்படி பிடிச்சி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சுற்றுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டுவாக தெரியுதா? இங்கே ஒரு கேப்பு தெரியும். இன்னொரு தடவை நான் செய்கிறேன். இந்த எண்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த எண்டை இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு சுற்றி இதே விரலுக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி வைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டுவாக இருக்கும். இதுக்குள்ளே நீடில் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட போகிறோம். இப்படி இழுத்தீங்கனாலே, இழுத்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு விரலை இப்படி லூஸாக விட்டீங்கன்னா போதும், நாட் விழுந்துச்சு. தெரியுதுங்களா? ஊசியை எடுத்துட்டு இழுத்தோன்னா அவுந்துடும். ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் அந்த நாட்டு. திரும்ப நான் சொல்லித்தரேன். இந்த எண்டை இப்படி பிடிச்சிருக்கேன். இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்து நான் பிடிச்சிக்கிட்டேன். உள்ள நூலை ஊசி கொடுத்துட்டு அந்த நூலை இது வழியாக எடுத்துட்டு இப்படி டைட் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? இந்த நாட் போட போட உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நான் போட போகிறது செயின். இதுதாங்க செயின். அதாவது இந்த கேப்புக்குள்ளே இந்த ஊசியில் இருக்க நூல் இப்படி எடுக்க போகிறேன். ஒரு 4 தடவை எடுத்துக்கோங்க. ஒரு பூ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு க்ரியேட் பண்ணணும். 4 செயினை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த 4 செயினை நான் போட்டேன். போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே இதை கொடுத்துட்டு இந்த ரன்னிங் நூலை இப்படி எடுத்துட்டு இதை இப்படி லாக் பண்ணிட்டேன். இதை பாருங்க, ஒரு ரவுண்டு கிடச்சிடுச்சு. அதாவது செயின் மூலியமாகவே தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ஒரு செயின் இது உள்ளே இருக்குங்களா, பக்கத்து செயினுக்குள்ளே கொடுத்துட்டு அந்த ரன்னிங் நூலை இப்படி எடுத்துருங்க. இதுதாங்க சிங்கிள் நாட்டு. அதாவது பக்கத்து செயினுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இதை எடுத்துட்டு 2 இருக்குங்களா, அதை அப்படியே நூல் கொடுத்து எடுத்துருங்க. இதுதான் சிங்கிள் நாட்டு. பக்கத்து செயின்குள்ளே இப்படி கொடுத்துட்டு, எதுக்கு பக்கத்தில் இருக்க செயின்குள்ளே கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பூவோட கண்டினியூவேஷன் அப்போ தான் வரும். அதாவது பூவோட சேர்ந்து வரும். இதை பாருங்க, அதை சுற்றி நம்ம முடிக்க போகிறோம். இது இப்படியே இருக்கிறதுனால முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பக்கத்து செயினுக்குள்ளே இப்படி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துருங்க. அப்போ தான் அந்த ஒரு ரவுண்டு லாக் ஆகும். இப்போ டபுள் நாட் சொல்லித்தரேன். ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, அப்படியே உள்ளே கொடுத்து எடுத்து 2த்தையும் செயின் வழியாக எடுத்தோமா. இப்போ நீடில் ஒரு நூல் இருக்கும்போதே இன்னொரு நூலை இப்படி சுற்றிக்கணும். பக்கத்து செயினுக்குள்ளே கொடுத்தா 3 நூலாக வந்துடுதுங்களா. என்னோட நீடில் 3 இருக்கா. ரன்னிங் நூலை இப்படி எடுக்கும்போது 2 மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அடுத்து இருக்க 2 திரும்ப எடுக்கணும். இது தாங்க டபுள் டைம் எடுக்கிறதால இது பேர் டபுள் நாட்டுங்க. இது இப்படி எடுத்துட்டோம், 3 தடவை வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் இப்படி எடுத்துட்டு செகண்ட் டைம் இப்படி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எத்தனை தடவை வேணால் சிங்கிள் நாட்டு, எத்தனை தடவை வேணால் டபுள் நாட்டு நம்ம போட என்ன ஆகும்னா, ஃப்ளவர் சைஸ் பெருசாகிக்கிட்டே போகும். உங்களுக்கு ஒரு ஃபுல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு போட்ட செயின், சிங்கிள் நாட்டு, டபுள் நாட்டு. முடிக்கிற இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த செயினை எடுத்து அப்படியே சும்மா ரன்னிங்காக எடுத்துடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிறது. தெரியுதுங்களா? இப்போ நாட் போடுறது ரொம்ப ஈஸி. அதாவது எப்படின்னா,
அந்த வர கண்டினியூஷன் த்ரெட் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த செயினை இப்படி எடுக்கும்போது ஃபுல்லாக எடுத்துடுங்க. ஃபுல்லாக எடுத்துட்டு இதை நீங்கள் டைட் பண்ணாலே போதும். இது டைட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வச்சு நம்ம ஒட்ட வேண்டியது தான். இந்த பாருங்கள், இது வந்து கொஞ்சம் திக்கான த்ரெட்டு. ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு தின்னான த்ரெட்டில் ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சிங்கிள் நாட் டபுள் நாட் எல்லாமே யூஸ் பண்ணி தான். இந்த பேசிக்கை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோவில் நான் இந்த ஃப்ளவர் போடுவேன். அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளவரை பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் பண்ணதை வச்சு நம்ம ப்ளவுஸில் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது என்னோட தச்ச ப்ளவுஸு, அதோட சாரீ. இந்த பாருங்க, பேச்சஸ் நான் இந்த கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். இது லைட் கலர் சாரீங்கிறதால கொஞ்சம் டார்க்காக இந்த நூல் இருக்கிறதெல்லாம் இப்படி உள்ளே தள்ளிட்டு ஃபேப்ரிக் க்ளூவை வச்சுட்டு அப்படியே நம்ம ஒட்ட வேண்டியது தான். எங்கெங்கே தேவையோ ஃபஸ்ட்டு நம்ம அசம்பிள் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை சுற்றி அந்த பேச்சஸ் வச்சுருக்கேன். இது அப்படியே பேக் சைடில் எடுத்து கம்மை தடவிட்டு அப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சிங்கன்னா போதும், நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா இதுவும் நூல், இதுவும் நூலில் செஞ்சது தான். அதனால் ஒட்டுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 24 மணி நேரம் காய வச்சுடுங்க, அதை தொந்தரவு பண்ணாமல். அதுக்கப்புறமா பின்பக்கத்தில் அயன் பண்ணிடுங்க. அதாவது ப்ளவுஸோட பின்பக்கத்தில் ரிவர்ஸ் அயன் பண்ணிங்கன்னா போதும். வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணக்கூடாது, ப்ரஷ் போடக்கூடாது. நீங்கள் கையிலே துவச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸே வேணான்னு நீங்கள் தூக்கி போடுற வரைக்கும் இந்த அத்தனை பேச்சஸும் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இதை நான் யூஸ் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்த்தது தான். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் விழுந்துருமோ அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸுக்கு பேட்ச் மாதிரி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில். அதே மாதிரி இதோட கண்டினியூவேஷனுக்காக சாரீலையும் பார்டரில் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே ஃபுல்லாக இதை நம்ம பாடிலையும் வைக்கலாம், பார்டர் ஃபுல்லாகவும் வைக்கலாம். இப்போ ப்ளவுஸையும் பார்த்தீங்க, சாரியில் பார்டரில் வச்சதையும் பார்த்தீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒட்டுற மெத்தட்லேருந்து எல்லாமே ஒன்று தான். ஆனால் நம்ம அந்த பேட்ச் பண்ணுறது தான் வித்தியாசங்கள் மாறும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸும் நம்மளால் செய்ய முடியும். ட்ரை பண்ண உங்களுக்கே நிறைய ஐடியாஸும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.